உன் வாயோடு இருந்து போதிப்பார், பயப்படாதே. யாத்திராகமம் 4:12. ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அநேகர் தங்களுக்கு வாயில் வாஸ்து சரியில்லை என்று சொல்லி புலம்புவதை நாம் பார்த்திருப்போம். சாதாரண மனிதர்கள் சொன்னால் பரவாயில்லை, சில நேரங்களில் சில ஊழியர்கள் சொல்வதை கூட நாம் கேட்கிறோம். சமீபத்தில் கூட ஒரு ஊழியக்காரர், என் வாயில் வாஸ்து சரியில்லை, எதை சொன்னாலும் பிரச்சனையாகி விடுகிறது என்று தனது வெட்கத்தை விட்டு வெளியே சொன்னார். இன்னொரு ஊழியக்காரர் சொல்லும்போது, ஆண்டவர் என்னை இப்படி பேச வைத்து வம்பில் மாட்டி விட்டு விட்டார் என்று சொன்னார். இப்படி பலர் புலம்புவதை நாம் பார்த்திருப்போம். ஆனால் தேவன் வாயோடு இருந்தால் சரியாக இல்லாத வாஸ்துவும் சரியாகி விடுவரும். வாஸ்து சரியில்லாத வாயோடு தேவன் இல்லை என்பதைத்தான் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றி மாற்றி பேசுகிறவர் தேவன் அல்ல. இயேசுவும் தன்னை விசுவாசிக்கிறவர்களின் வாயிலிருந்து என்ன விதமான வார்த்தைகள் வரும் என்று சொல்கிறார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று மார்க்கு 16:17 சொல்கிறார். நவமான என்றால் புதிதான என்ற அர்த்தம். நீங்கள் முன்பு புரட்டு பேசியிருக்கலாம், கெட்ட வார்த்தைகள் பேசியிருக்கலாம். ஆனால் தேவன் உங்கள் வாயில் வந்துவிட்டால் உங்களிடமிருந்து சத்திய வார்த்தைகள் மட்டுமே வரும். தேவனே உங்களுக்கு போதித்து எதை பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார். நானும் ஒரு காலத்தில் கெட்ட வார்த்தைகளும் பொய்யும் புரட்டும் பேசி கொண்டிருந்தவன் தான். எனது இருதயத்தில் அவரது போதனைகள் நிலைகொள்ள ஆரம்பித்த போது இருதயத்தோடு சேர்ந்து வாயும் மாறியது. அதனால்தான் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று இயேசு சொல்கிறார். இருதயம் தேவனால் நிறைந்திருக்கும் போது உங்கள் வாயையும் தேவனைப் போல பேசும். மோசேக்கும் இதுதான் நடந்தது. தேவன் அவனோடு இருந்ததனால் இஸ்ரவேலர் இன்றளவும் உயிராக கருதும் நியாயப்பிரமாணங்களை அவன்தான் எழுதினான். தேவன் உங்களோடும் இருந்து உங்களுக்கு போதித்து நடத்துவார். அப்போது உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் பேச்சும் மாறிப்போகும். நீங்கள் பொய்யோ புரட்டோ கெட்ட வார்த்தையோ பேச மாட்டீர்கள். எல்லா ஆத்துமாக்களுக்கும் பிரயோஜனமுள்ளவர்களாக இருப்பீர்கள். ஆமென்.